இப்போ நம்ம பண்ண போற டிஷ் கேட்டப்லான் ஆல்க்ரோ. அது எப்படி பண்ணணும் நம்ம செஞ்சு காமிக்க போறோம். இப்போ boneless chicken pieces 200 grams, Nando special flavored rice 150 grams, capsicum 150 grams, chenna 100 grams, Nando Cataplana sauce 100 grams, lemon basting 20 ml, flavor basting 40 ml. முதல்ல grill மேல கொஞ்சம் ஒரு 10 ml ஆயில் போட்டு chicken 5 pieces, இதோட வந்து ஸ்பெஷலா நம்ம இங்க வந்துட்டு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு தனியா லேடல் யூஸ் பண்ணோம். அது வந்து நான் வெஜிடேரியனுக்கும் நாங்கள் எல்லோ கலர் லேடல் ஸ்பேச்சுலர் இருக்கும். ஸ்பேச்சுலர் லைட் இது மிக்ஸ் பண்ணிட்டு அது கிரில் ஆவதுக்கு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி சிக் பீசஸ், சென்னா, பெப்பர்ஸ் நம்ம கிரில் பண்ண போறோம். இது லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இது கிரில் ஆவதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ வந்து இந்த சிக்கன் நாண்டோஸ்ல சீக்கிரமா குக் பண்ணதுக்கு இதுக்கு வந்து ஒரு ரெகோ பேஸ்டிங் சொல்லிட்டு ஒரு சாஸ் யூஸ் பண்ணும். இது நீங்க கிரில் மேல போட்டுட்டானா உடனே அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்துட்டு சீக்கிரம் குக் ஆவதுக்கு இது ஹெல்ப் பண்ணுவாது சிக்கனுக்கு. இந்த கேட்டப்லான டிஷ்ஷுக்கு இது ஆப்ரோ போர்ச்சுகீஸ் ஸ்டைல நம்ம பார்க்கறதுக்கு பிரியாணி மாதிரி கிடைக்கும். ஆனா நம்ம இந்தியன் ஸ்டைல் பிரியாணி கிடைக்காது. இது வந்து ஆப்ரோ போர்ச்சுகீஸ் ஸ்டைல ஒரு கேட்டப்லான டிஷ், அவரோட சிக்னேச்சர் டிஷ். இது வந்து அது சர்வ் பண்ணதுக்குன்னு ஒரு செப்பரேட்டா பவுல்ல வச்சுட்டாரு இந்த நாண்டோஸ் ரெஸ்டாரண்ட்ல. வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து டேஸ்ட் பண்ணா சூப்பரா இருக்கும். இது இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம திருப்பி கிரில் பண்ண போறோம். இந்த சிக் பீஸ், பெப்பர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கிரில் பண்ண ஆயிடுச்சுன்னா இது சிக்கன், சிக் பீஸ், பெப்பர் இது வந்து 100% கிரில்லிங். இந்த கேட்டப்லான் ஆல்க்ரோல நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு நம்மளோட நாண்டோ ஸ்பெஷல் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரைஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதோட ரைஸ் வந்து பார்க்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் பச்சை கலர்ல தெரியும். இது வந்து மஞ்சள் கலர் எதுவுமே கிடையாது. இது வந்து நாண்டோஸோட ஸ்பெஷல் ரைஸ் பவுடர் மிக்ஸ் சவுத் ஆப்பிரிக்கன் தான் வந்தது. இதுல வந்து நம்ம கேட்டப்லானா டிஷ் இதுல பேஸ் வந்து ரைஸ் போட்டு இந்த சிக்கன் 5 பீசஸ்ல நம்ம கேட்டப்லான் ஆல்க்ரோ சாஸ் மிக்ஸ் பண்ண போறோம். நம்ம சிக்கன் 5 பீசஸ், பெப்பர்ஸ் எல்லாம் கேட்டப்லானா சாஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட பிளேவர் நாண்டோஸோட ஸ்பெஷல் பிளேவர்ஸ் லெமன் அண்ட் டப், மைல்டு, ஹாட், எக்ஸாட்னு சொல்லி ஒரு 4 பிளேவர் இருக்கும். அது 4 பிளேவர்ல நமக்கு என்ன பிளேவர் பிடிக்குமோ அந்த பிளேவர் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து ஹாட் பிளேவர் நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த ஹாட் பிளேவர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ரைஸ், சிக் பீசஸ், பெப்பர், கேட்டப்லானா சாஸ், இந்த ஹாட் பிளேவரோட சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் ரைஸ், நம்ம ஸ்பெஷல் டிஷ் கேட்டப்லான் ஆல்க்ரோ டிஷ் ஸ்பெஷல் டிஷ் மேல நம்ம இது டாப் பண்ண போறோம். இதோட நம்மளோட ஸ்பெஷல் கேட்டப்லான் ஆல்க்ரோ பார்க்கறதுக்கு பிரியாணி மாதிரி இருக்கும். ஆனா பிரியாணி கிடைக்கும்.